ராமேஸ்வரம் செல்லும் வழியில் நல்லாம்பாளையம் என்ற இடத்தில் மக்புனிஷா என்பவருக்கு இடம் உள்ளது. விவசாய பயன்பாட்டிற்கு போக மீதி இடத்தை மீன் கடைக்கும் செங்கல் சூளைக்கும் வாடகைக்கு விட்டுள்ளார். விவசாய நிலத்தை சிவசெல்வன் என்பவரும், செங்கல் சூளையை ரவிச்சந்திரன் என்பவரும், மீன் கடையை காளிமுத்து என்பவரும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு ஆயிஷா மற்றும் அவரது மகன் காஜா மைதீன் மற்றும் 10 பேர் கொண்ட கும்பல் ஜேசிபி இயந்திரத்துடன் சம்பவ இடத்திற்கு வந்து அனைவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததோடு அங்கிருந்த மீன் கடை, செங்கல் சூளை, தொழிலாளர்கள் தங்கும் வீடு என அனைத்தையும் இடித்து தள்ளியுள்ளனர். இதுகுறித்து பழனி காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு காவல்துறையினரும் உடந்தையாக இருந்து வழக்கு பதிவு செய்ய காலம் தாழ்த்தி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பாலசமுத்திரம் ஐயம்பள்ளி ரோட்டில் நல்லாம்பாளத்துக்கு கீழால மீன் கடை வச்சிருக்கிறேன். மெஹபூன்ஷா இடத்துல கடை வச்சிருக்கிறேன். நேற்றுக்கு ஒரு 10-20 பேர் ஜேசிபியோட வந்து அடித்து உடச்சி என்னையும் தர குறைவாக பேசி அடிச்சுன்னு சொல்லி பேசி என்னோட வாழ்வாதாரத்தவே கெடுத்து ரொம்ப மோசமாக பேசி என்னை அடித்து கொள்ற அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. ஜேசிபிலே போட்டுருவேன் இந்த சாதியை பற்றி பேசி நம்ப இது பண்ணிட்டாங்க. அவங்க பேர் வந்து காஜா மைதீன், அவங்க அம்மா பேர் ஆயிஷா மீவம். இவங்கெல்லாம் ஜிம்மு நடத்துகிறாங்க. அந்த அடியாளுகளை எல்லாமே கூட்டிட்டு வந்து எங்களை நம்ப கொலை மிரட்டல் விட்டு நம்ப இது பண்ணி போட்டாங்க. அந்த இதுவே பூராமே இது பண்ணி போட்டாங்க. போட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட 2 வருஷமா. அவங்கள்ட்ட முறையாக அக்ரிமெண்ட் போட்டு போன வருஷத்துக்கு இவ்வளோ பேசி 3 வருஷம் குத்தகை போட்டு 2 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன். நேற்று வந்து ஒரு 20 அடியாட்களோட அந்த காஜா மைதீன் என்ற பையன், அவன் ஜிம் வச்சு நடத்துறான், ஃபிட்னஸ் ப்ளஸ் ஜிம் நடத்துறான். அவன் வந்து அந்த ஜிம்